ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். பிதா ஈர்க்காவிட்டால் ஒருவரும் என்னிடம் வரமாட்டான்னு சொன்னார். பிதா என்னை இயேசுகிட்ட கொண்டு வரலன்னா நான் இயேசுகிட்ட வந்திருக்க முடியாது. பிதா உங்களை ஈர்க்காவிட்டால் நீங்கள் ஒருவரும் ஆண்டவரை அறிந்து இந்த இடத்துக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க. அப்போ பிதா உங்களை ஈர்த்திருக்கிறார், இயேசு அறிந்திருக்கீங்க. இயேசு அறிகிறதுக்கு இந்த இடத்துல தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இரக்கம் கிருபைதான். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். என்னை நீ வெறுத்திருந்தால் அன்றே நான் மடிந்திருப்பேன். என்னை நீ வெறுத்திருந்தால் அன்றே நான் மடிந்திருப்பேன். ஒரு நொடி பொழுது தாமதியாது ஓடி வந்து தூக்கினீரே. ஒரு நொடி பொழுது தாமதியாது ஓடி வந்து தூக்கினீரே. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த சொன்ன மாதிரி லாசாய் கடன் தொல்லை கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் போது பலருடைய என்னப்பா வாங்கின கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களே, அது கேட்க தான் செய்வாங்க. அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இருக்கிறதோட செத்து போயிடலாம். அப்போ முதல்ல சொன்னேன் ஓடி போயிடலான்னு, ஒன்று செத்து போயிடலாம். அப்போது இதுக்காக லைட் ஹவுஸ் வரைக்கும் கடற்கரையை நோக்கி போயிருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன். அப்போது ஒரு சகோதரன் சொல்ல முடியாது, ஐஜி ஆஃபீஸில் வேலை செய்கிற பகவத் சிங்கிற ஒரு தெரிஞ்சவர் திடீர்னு அங்கே வந்தார். அவர் சத்தத்தை என் பேரை சொல்லி கூப்பிடும் போது நான் திரும்பி பார்க்கும்போது அவர், எனக்கு தெரியும் நீ தான் போயிட்டுருக்கேன்னு. அவரை பார்த்து 6 மாதம் ஆச்சு. இருந்தாலும் அவர் யதார்த்தமாக சாப்பாடு டைமில் அப்படி வந்திருக்கிறார். அவர் கூப்பிட்ட உடனே, அங்கெல்லாம் அப்போல்லாம் ஜனங்கள் அதிகமாக இருக்காது. அப்போது அவர் கூப்பிட்ட உடனே, நீ ரொம்ப லாஸ் ஆகிட்டு, நான் கடைக்கு போனேன், நீ இப்போ அங்கே இல்லை, நீ ரொம்ப லாஸ் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு, நான் அவனை பார்க்க நினச்சேன் அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு கொஞ்சம், அப்போ என்ன ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து என்னாச்சு இன்னும் பேச மாட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஐஜி ஆஃபீஸ்குள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே எனக்கு அப்படியே அந்த பேச முடியாது. அப்போ என்ன செஞ்சார், அவர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து, நான் இருக்கிறேன் பாருங்கள், எத்தனோ உறவுகள் நண்பர்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்து ஒரு சகோதரர் சும்மா கடைக்கு வருவார் வாங்குற கொண்டு அவர் ஆஃபீஸு போய் கொடுத்துருக்கேன். ஐஜி ஆஃபீஸ்லாம் போய் அவருக்கு சாமான் கொடுத்துட்டு வரும். அப்படி ஒரு நேரத்தில் தேவனை ஒருத்தரை வச்சு கூப்பிட்டார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலையா. பிரைஸ் தி லார்ட். போனே நான் விவரித்து சொன்ன நேரம் பத்தாது. அப்போ அங்கே உயிரை சாத்தான் கொண்டு போகும்போது நரகம், அதனால தான் தாமதிச்சுட்டு இருந்தான். இல்லைன்னா டக்குன்னு போய் கடலில் போய் என்ன செஞ்சுருப்போம், போய் இந்த மாதிரி எத்தனை பேர் கடற்கரையில் இன்றைக்கி உட்காந்துருப்பான். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போராட்டம். ஏன்னா அன்றைக்கி கடன் வாங்கினதுலே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் தான் உலகத்திலே கடன் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரும் கடன் வாங்கி போராட்டம் இருந்த மாதிரி எனக்கு அப்போ தெரியாது. அந்த நாளில் கடன் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணி லாஸ் ஆனதில் நான் தான் முதல் முறை நான் நினச்சிக்கிடுவேன். ஸோ நம்ம வாங்கவே கூடாது. அப்போ தான் ஆவியான சொல்கிறார், வாங்கவே கூடாது. நீங்கள் கடன் வாங்குறதுல ரொம்ப கருத்தாக இருக்காது. ஏதோ கை மாத்தில் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க. கடன் இன்றைக்கி எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் கடனில் மாட்டி தவிக்கிறவங்க நிறையா. எத்தனை கோடி இருந்தாலும் கடனை வாங்கி தவிக்கிறவங்க நிறையா. அது பிசாசுடைய செயல்னு அறிஞ்சிருங்க. சிறியதாக ஒன்று தகுதிக்கு உள்ளதை வாங்கிட்டு எதையா செய்கிறீங்களா, ஓகே. தகுதிக்கு மேலே வாங்கி மாட்டிக்கிட்ட தவிக்கக்கூடாது. இதுக்கு ஆண்டவர் மேலே பலி போடக்கூடாது. அது நானே அப்படி செய்திருக்கிறேன், அதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அடிக்கடி அளவுக்கு மிஞ்சிய கடனில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நீங்கள் செய்கிற பெரிய பாவம். பிசாசோடு இணைகிறீர்கள். அது பிசாசு உங்களோட இணைகிறதுக்கு ஒரு பெரிய வழி, பெரிய வட்டின்ற ஒரு பிசாசு. அது அந்த சாபம், அது ஒரு பெரிய சாபம். அப்போ அந்த இடத்துலேருந்து கடவுளை நீ காப்பாற்றினாலும் நான் என்ன செஞ்சேன், வேலை தேடினேன். ரெண்டாவது என்ன செஞ்சேன், வேலை தேடினேன். இந்த நிலையிலேருந்து மாறுபடும் வேலை தேடி சைக்கிளில் நான் டி நகர் போயிட்டு லயலா காலேஜ் வழியாக வரும்பொழுது
அந்த லயலா காலேஜுக்கு நேர கேட்டுக்கிட்டே இருக்கிற ரோடு, அந்த ஆரிங்டன் ரோடு, முடியிற லெக்கில் நுங்கம்பாக்கம் ரோடு, வளையிற லெக்கில் நான் வளையிறேன். ஒரு பஸ் வந்து என்னை இடித்து அப்படியே சைக்கிள் முன்வீல்லேருந்து பின்வீலில் இறங்கி, முன்வீல் இடித்து பின்வீலில் இறங்கி பின்வீல் ஏறி சைக்கிள் நஞ்சு தூளாக போச்சு. ஆமாம், வண்டி பஸ்லேருந்து இறங்கி எல்லாரும் சைக்கிள் தூளாக போய் ஆள் எங்கே காணும்னு தேடுறாங்க. ஆள் நஞ்சு போயிட்டாலான்னு தேடுறாங்க. ஆனால் அந்த இடித்தவர் அந்த டயரில் இடித்து தொங்கிட்டு இருந்தான். ஒரு வாலிப பிள்ளை தொங்கிட்டு இருந்தவன் அவன் ஒரு இடி இடித்தான். அந்த தொங்கிட்டு இருந்தவன் மேலே நான் போய் ஒரு இடி இடித்தேன். இடித்த வாக்கில் என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் போட்டுருச்சு. நான் பிளாட்ஃபார்மில் போய் நிற்கிறேன். உழுவில் அது எப்படி நிற்கிறேன்னு எனக்கும் தெரியாது. சைக்கிள்லேருந்து போய் நிற்கிறேன். சைக்கிள் போய் நெஞ்சு தூளாக போச்சு. அவ்வளோதான் தெரியும். அவன் தான் சொல்கிறான் இவர் தான். எல்லாரும் கீழே போய் பார்க்குறாங்க. சைக்கிள் ஹேண்ட்பால் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் போச்சு. அப்படி நொஞ்சு போச்சு நெஞ்சு. அன்று யார் காத்தது? தேவன் காத்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனோ பேர் உயிரை காத்துட்டு வர, அது எனக்கெல்லாம் இன்றைக்கி நினைச்சு பார்க்கவே முடியாது. அவர் விட்டிருந்தால். அதனால தான் அந்த பாட்டில் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆமாம், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். இன்று வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். என்னை நீ வெறுத்திருந்தால் அன்றே நான் மடிந்திருப்பேன். என்னை நீ வெறுத்திருந்தால் அன்றே நான் மடிந்திருப்பேன். ஒரு நொடி பொழுதும் தாமதியாது ஓடி வந்து தூக்கினீரே. ஒரு நொடி பொழுதும் தாமதியாது ஓடி வந்து தூக்கினீரே. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். எனக்கு என்ன நடந்ததை நான் எப்படி நினைச்சு பாடன்னு நினைக்கிறேனோ அப்படியே பாடலை அமைச்சு கொடுக்கறது பீட்டர் பால் இல்லை. அவர் பாடுறார், நான் பாடிட்டே இருக்கும் போது எனக்கு அமைச்சு கொடுக்குறார். ஆமாம், நான் பாடிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். அப்படியே ஒரு அமைப்பை, அமர்ந்த தண்ணீர், என்ன தண்ணீர், எனக்கு நிறைய நேரம் அமர்ந்த தண்ணீரை போல் அமைச்சு கொடுக்குறார். ஒரு அமர்ந்த தண்ணீர் அப்படி நான் உணர முடியும். அமர்ந்த தண்ணீர் எங்கே படிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அதான் உண்மை. படிக்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு, படிக்காதவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சங்கீதம் 23 அமர்ந்த தண்ணீர். ஹல்லேலூயா. அது என்னது? நம்முடைய வசனங்கள், பாடல்கள், உணர்வுகள், பேச்சுகளில் அந்த வார்த்தை அமர்ந்து வரணும், அமர்ந்து போகுது. ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து பாடவும் ஆவியானவர் துணை செய்கிறார். அது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். பிறகு ரொம்ப அருமையாக போடுறாருன்னு நினைக்காதீங்க. நமக்கு டியூன் தெரியாது, வசனம் அமையுது, அதுலேயே வர்ற ஒரு டியூனு அது செட் ஆகிக்கிறாரு, அது செட் பண்ணுறார். அது அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். நம்ம மேலே வச்சுருக்க அந்த கிருபைக்கே நன்றி சொல்கிறேன். அப்போ ஒரு நொடி பொழுது தாமதி அது ஓடி வந்து தூக்கி நீர். அது அங்கே மட்டும் இல்லை, அங்கே மட்டும் அவர் தூக்கி அப்படி பிடிச்சது இல்லை. மூன்றாவது சம்பவம் நடந்தது. அது எங்கே அப்படின்னா, ஒரு நாள் ஏஞ்சல் பிறக்கலை. பிரபு வந்து வெள்ளிக்கிழமையா என்றைக்கோ தெரில, 2-3 நாளைக்கு முன்னாடி பிரபு கைப்பிள்ளை, சின்ன பிள்ளை தான், ஏஞ்சல் பிறக்க முன்னால் அந்தோனிமா கூட்டிகிட்டு ஆவடிக்கு போக சொல்லி போய் விட்டுட்டு வந்தேன்னா ஏற்றி விட்டான்னு தலைக்கு ஞாபகம் இல்லை. அது ஆவடியில் இருந்துச்சு. அவங்க அம்மா வீடு ஆவடிக்கு வந்துட்டாங்க. அப்போ ஏஞ்சல் பிறக்கலை, இதில் இருந்து கர்ப்பத்தில் அப்படின்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நான் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நீ மதியானம் சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து. எனக்கு கம்பெனி அன்னைக்கு, அப்போல்லாம் நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஜபத்துக்கு போவேன், லீவ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 10 மாதம் நான் ஜபத்துக்கு போகும்போது கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் லீவ் போட்டு போவேன். சில நாள் வந்து கம்பெனியில் வேலை செய்வேன். ஏன்னா செகண்ட் சாட்டர்டே சண்டே தான் நான் லீவ் போட்டு போவேன்.
ஒரு சில நாள் பிரதர் வெளியூருக்கு போயிருப்பார். அப்போ தான் ஒருத்தர் தொடக்கம். அப்போ 93, 94, இந்த 94 தான் நினைக்கிறேன், எங்கள் அம்மா இறந்த வருடம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நீ 12 மணிக்கு வந்துருன்னு சொல்லிட்டேன். நான் கம்பெனிக்கு போயிட்டேன். கம்பெனி 1 மணிக்கு க்ளோஸ். மத்தியானம் நான் அதை முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் மழையும் புயலும் அடிக்குது. சரியான மழை காலையிலேருந்து அடிக்குது. அது 12 மணிக்கு கிளம்பி வான்னு சொல்லிட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, நான் திட்டிபுரம்னு சொல்லிட்டு 12 மணி சாப்பிட்டு 1 மணிக்கு கிளம்பி ட்ரெயினில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் ஃபோன் இல்லையே, செல்லும் இல்லை ஃபோனும் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன், கம்பெனிலேருந்து ஒயிட் சவுட்லேருந்து கம்பெனிலேருந்து கிளம்பி அங்கேருந்து பஸ் பிடிச்சி அண்ணா நகர் வந்து அண்ணா நகர் ஆவடி பஸ் ஏறி போகணும். நான் அண்ணா நகருக்கு வந்துட்டேன். அண்ணா நகர் வந்துட்டா அங்கேருந்து ஒரு பஸ் இருக்கும், அண்ணா நகருக்கு நேராக வரும். அண்ணா நகருக்கு வந்துட்டா அண்ணா நகர் ரவுண்டானில் இறங்கிட்டேன். இன்றைக்கி தானிஸ்ன்ற ஒரு ஜுவல்லர்ஸ் கடை இருக்குது, அது பக்கத்தில், அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், அந்த லெக்கில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன்னா எனக்கு மறந்துட்டேன். அங்கே நான் நிற்கிறேன், பஸ்ஸு வரும் நிற்கிறேன். 1 ஹவர் மேலே நிற்கிறேன். பஸ் இல்லை, யாரும் இல்லை, ஜனமும் இல்லை. தண்ணி வந்து ரோட்லேருந்து எங்கே வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. பிளாட்ஃபார்மில் சின்ன பிளாட்ஃபார்ம் தான், ஒரு மரம் இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி ஏறுது. ஏற முட்டிக்காலுக்கு தண்ணி வருது, அடிச்சுட்டு வருது. அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த பிளாட்ஃபார்மில் அப்படி கொஞ்சம் மேலே அப்படி கொஞ்சம் மேடு மாதிரி கொண்டு போனால் கொஞ்சம் மேடாக ஒரு சின்ன இது இருந்துச்சு, அப்படி ஏறினேன். அதுதான் அது வரம்பு மேலே நிற்கிறேன். எனக்கு அந்த வரம்புன்றது தெரியாது. பிரைஸ் லார்ட். ஆனால் தண்ணி வேகமாக வந்துட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் வந்தது 1:30-2 மணி இருக்கும். 1:30-2 மணிக்குள்ளே அங்கே நிற்கிறேன். ஏன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டேன். ஆனால் 3, 3:30, 4 மணி வரைக்கும் பஸ்ஸுக்கு நிற்கிறேன். பஸ்ஸு இல்லை, 4 மணி ஆச்சு. நான் நின்றுட்டு இருக்கும் போது காலை, சரி என்ன செய்கிறது, இப்படி காலை இப்படி வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு அப்படியே கால் உள்ளே போயிட்டே இருக்கு. அவ்வளோ நேரம் எந்த ஆளும் போகலை, வரல. தண்ணி நிறையா இருக்கு, நிற்கிது. இப்போலாம் அந்த அண்ணா நகரில் ஒரு தண்ணி நிற்காது, இப்போ இங்கேயே நிற்கிறது இல்லை, முட்டிக்காலுக்கு நிற்கிது. ஒருத்தர் ஓடி வந்தார், கந்து கையை டவான்னு பிடிச்சி இழுத்து போட்டு, பெரிய காவா இருக்கு, உழுவ போறீங்க அப்படின்னாரு. அப்படி ஆமாம், இங்கே காவா இருக்க ஞாபகம் இல்லை, நம்ம வேற சிந்தனையில் இருக்கோம். கால் போய்கிட்டு இருக்கு, கால் இறங்கிட்டு இருக்கு. ஒரு கால் இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி வைக்கிறேன், பின்னால் போகிறேன். அவர் வந்து இழுக்கலைன்னா, அது 30 காவா, ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் அந்த காவா. அவ்வளோ சொருகிட்டு அடிச்சுட்டு போவோம் இல்லையா. 3வது, இந்த உயிரை காத்தவர் யாரு? 1 தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை ஓடி வந்து தூக்கியது யாரு? கொஞ்ச நேரத்தில் அவரை காணா. அவ்வளோ தண்ணியில் எவ்வளோ ஸ்பீடாக எங்கே போனான்னு தெரியல, யாருக்கும் தெரியாது. வாழ்த்து தான் தேவனான்னு தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக காணா போயிட்டார். இங்கே பஸ்ஸு கிடைக்காது, நீங்கள் திருமங்கலம் போங்க. வேகமாக நடந்து எங்கே போனேன்னு தெரியுமா? திருமங்கலம் போனேன். திருமங்கலம் போனால் 6-7 மணிக்கு பஸ் இருக்கிறான். 6 மணிக்கு 6:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு இருக்கிறான். வெயிட் பண்ணி திருமங்கலத்தில் பஸ்ஸு ஏறினேன். அங்கேருந்து ஏறினா அவன் போய் சேர்ந்தான் 8 மணிக்கு ஆவடியில். 8 மணிக்கு போய் சேர்ந்து ஆவடியிலேருந்து சிஆர்பி கேம்புக்கு எப்படி 3 கிலோமீட்டரு மேலே தான் இருக்கும், 4 கிலோமீட்டர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மூளைக்கடை தூரம் இருக்கும். அப்போது பஸ் இல்லைன்ட்டாங்க. அப்போ ஸ்டேஷன்லேருந்து சிஆர்பி கேம்புக்கு நடந்தே போனேன். நைட்டு 9 மணி. பிரைஸ் சொல்லுவோம். போய் சேர்ந்து கதவை தட்டினா எங்கள் அத்தை திறக்கிறாங்க. திறந்த உடனே எங்கே அந்தனிமான்னு கேட்டால், அது 2 மணிக்கு நான் ஏற்றி விட்டேன்ப்பா, போயிடுச்சுங்க அப்படின்னாங்க. நீங்கள் வேணால் இருந்துட்டு போங்க காலையில். இல்லை அதுக்கு போச்சா போகலையான்னு தெரியலையே அப்படின்னா. ஆமாம், நாங்கள் ஃபோனும் பண்ணலை. நாங்கள் பரவாயில்ல, நான் போயிடுவேன், நீங்கள் படுங்க. மாமா அவருக்கு தூங்கிட்டார் போல, நீங்கள் படுங்க. மழையாக அடிச்சுக்கிட்டே இருக்கு, சரியான மழை. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் உளுந்தடிச்சு ஆவடிக்கு வந்துட்டேன். ஆவடிக்கு வந்தால் ஆவடியில் ட்ரெயின் இல்லை. சொல்ல ஒருத்தர் சொல்கிறாரு, அம்பத்தூரில் தான் ட்ரெயின் இருக்குது, நீங்கள் அம்பத்தூருக்கு தான் போகணும், ஆவடியில் ட்ரெயின் இல்லை. நான் வந்து ஓட்டி வரைக்கும் போகிறேன், சைக்கிளில் போகிறார்.
உங்களை வேணால் ஓட்டி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். நான் எங்கே ஆவடிக்கு வரைக்கும் நடந்து வந்துட்டேன். 10 மணிக்கு அவர் அங்கேருந்து சைக்கிளில் என்னை ஏற்றிக்கிட்டு ஓட்டி வரைக்கும் வந்தார். ஓட்டியில் அவர் போயிட்டார். ஓட்டியிலேருந்து ஆவடி ஸ்டேஷனுக்கு நடந்து போனேன். நடந்து போய் டிக்கெட் வாங்கினா லாஸ்ட்டு ட்ரெயின் அம்பத்தூர் ஸ்டேஷன். லாஸ்ட்டு ட்ரெயின் எத்தனை மணிக்கு தெரியுமா? 11 மேலே தாச்சு. 11 மணிக்கு அந்த ஸ்டேஷனில் நின்றா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ட்ரெயினை தொடாதீங்க, ஷாக் அடிக்குது. நீங்கள் ட்ரெயினில் போனால் எதையும் தொடாதீங்கன்னு ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே கமாண்டுக்குள்ளே போனால் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், வேறு யாரும் இல்லைங்க கமாண்டுக்குள்ளே. அப்புறம் என்ன தொடாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாடா, சரி எதையும் இரும்பை தொடாமல் அந்த கட்டையில் அப்படியே கட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றேன். உட்காரலாம் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே இரசல் அடித்து கிடக்குது. அப்படியே வந்து ஜீவாவில் இறங்கணும். ஜீவாவில் வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டிலாம் இல்லை, ஏன்னா ஜீவாவில் தண்ணி அது இருப்பளவு நிற்குது. அப்படியே இங்கிட்டு இறங்கி வந்து வசதி இல்லை, இறங்கி வந்து வீட்டுக்கு நடந்து வந்து 12:30 மணி இருக்கும். எப்படியோ 12 மணிக்கு மேலே 1க்குள்ளே இருக்கும். வந்து சேர்ந்து சுடுதண்ணியை போட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளை, கைப்பிள்ளையாக தான் இருந்தான் அவளை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டு நினைத்து பார்க்க வைத்தார், பாட வைத்தார். போராட்டம் உண்டு. ஏன் உங்களுக்கு போராட்டம் இல்லை? இருக்கலாம் உங்கள் போராட்டம். ஊழியக்காரர் ஆகிறது வந்து சாதாரண போராட்டத்திலேருந்து ஊழியக்காரன் ஆக முடியாது. நான் மட்டும் இல்லை, நிறையா ஊழியக்காரர், உண்மையான ஊழியக்காரரை பார்த்தா நம்மளோட போராட்டம் பயங்கரமாக இருக்குது. அவங்களுடைய போராட்டங்களும் பயங்கரமானது. சுந்தர் சிங் போராட்டம்லாம் நம்மளை எண்ணி பார்க்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உண்மையான ஊழியக்காரர்களை பார்க்கும்போது நம்மளோட போராட்டம் அதிகமாக இருக்குது. தேவன் அழைக்கம்னால யாருக்கு நல்லா தெரியுது இவன் ஒரு ஊழியக்காரன் ஆக போகிறான்? யாருக்கு நல்லா தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதோ ஜனங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் பிசாசு. இவன் தான் ஊழியக்காரன் நினைப்பாடு என்ன செய்ய போகிறான்? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து விரட்ட போகிறான். இவன்ட்டு விரட்டிடுவான், இவன்ட்டு மற்றவன்ட்டு விரட்டி விடுவான். முதல்ல இவனை இல்லாமல் ஆக்கிடணும்டா. அப்படி இருந்தால் நல்ல ஊழியக்காரர்களை அழிக்கிறதுக்காக பிசாசு வைக்கிற திட்டங்கள். ஆனால் தேவனோ கைவிடாது காக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். நிற்கதியாய் நிற்கின்றான், இனிவனோ வாழ மாட்டான். நிற்கதியாய் நிற்கின்றான், இனிவனோ வாழ மாட்டான். ஏளனமாக நினைத்தார்கள், ஊழியம் தந்து உயர்த்தினீரே. ஏளனமாக நினைத்தார்கள், ஊழியம் தந்து உயர்த்தினீரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நமக்கு கடன் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, துன்பம், துயரம், இதில் பெரிய போராட்டம். எனக்கு அந்த நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள் சொந்தம் பண்ணுறது புறம் தெரியும். முதல்ல என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தை கவனிக்கலை அதான் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நாள் பட்டி போட்டதில்லை, தேவையை கொடுத்துருப்போம். தேவைக்கு மேலே நிறைய கொடுத்துருக்க முடியாது தான். அப்போது போராட்டங்கள் வாழ்க்கையில். அப்போ ஏதோ சாப்பாடு பசி பட்டினிக்கு இல்லாமல் கொடுத்துருப்போம். அப்போது போராட்டங்கள் இருக்கும். அது மற்றவங்களுக்கு என்ன இருக்குன்னா தவறாக நினைத்திருப்பார்கள். அதனால ஏளனமாக பார்ப்பாங்க. அது முக்கியமாக சொந்த பந்தங்கள். அப்போ இதுலேருந்து இந்த காத்தது யாரு? பீட்டர் பால் திறமை இல்லையா? இல்லை, ஆவியானவர் நம்மளை காத்தார். அப்போ ரெண்டுமே நாம் இல்லை. ஒன்று பிசாசு நம்மளை அழிக்க துடிக்கிறான், தேவனும் நம்மளை அருமையாய் பாதுகாத்திருக்கிறார். அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக ஏன் நம்ம எத்தனை பேர் ஜெயிலில். நேற்று ஒருத்தவன் எனக்கு போலீஸ் ஐயா ஃபோன் பண்ணார். நான் நேற்று கிண்டியில் இருக்கும்போது ஃபோன் பண்ணார். ஐயா, ஜெயிலில் இன்றைக்கி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி தான் விடுதலையாகி உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் விடுதலைன்னு. நீங்கள் கொடுத்த புத்தகம் அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாகி ரொம்ப மனமாக இருக்கார், உங்களை பார்க்கணும் வந்தார் அப்படின்னாரு. நீங்கள் தானே கொடுத்தீங்க? இல்லை, நீங்கள் அது உதவி செய்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்னாரு. சரி, நான் இப்போ வெளியில் இருக்கிறேன், அப்போ இந்த வாரம் கூப்பிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள் தம்பி, அவர் ஏதாவது வேலை கிடைக்கணும், ஜாப் பண்ணிக்கணும். திண்டிவனத்தில் ஒரு இது இருக்குது, அங்கே என் தம்பி இருக்கிறாரு, அவரும் போலீஸ் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இவருக்கு ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு இருக்கேன். சரி, இந்த வாரம் கூப்பிட்டு வாங்க, நம்ம பேசிக்கிறோம், அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போங்க, நானும் வர்றேன்
தம்பியை பார்ப்போம். எத்தனோ கொலைவெறி. அந்த தம்பிகிட்ட பேசணும்னு இருக்கேன். ஜெயிலேருந்து நேற்று தான் வெளியே வந்திருக்கேன். எத்தனோ ஆயிரம் பேர் எதுலேயோ மாட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே தவறு செய்ய மாட்டாங்க. அவளை செஞ்ச வச்சது யார்? பிசாத்தான். அப்படி தான் நம்மளை செய்ய நினச்சிச்சு. நம்மளை கடவுள் காத்து கொண்டார், மீட்டு கொண்டார். நம் வழியாக அநேகரை மீட்க திட்டம் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். சாத்தானவன் பறித்திடாமல் என் உயிரில் இணைந்திரையா. சாத்தானவன் பறித்திடாமல் என் உயிரில் இணைந்திரையா. இன்று வரையில் உயிரோடு இருப்பதும் நடப்பதும் தயவே நான். இன்று வரையில் உயிரோடு இருப்பதும் நடப்பதும் தயவே நாள். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். அப்போ நம்ம சொல்லிட்டு வந்த வகையில் எத்தனை வகையில் பிசாசு நம்மளை உயிரெடுக்க பார்த்தோம். எத்தனை வகையில் மற்றவங்க உயிரெடுக்கவும் திட்டம் தீட்டி நம்மளை ஏவ பார்த்தோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். இனி என்ன வாழ்வு உண்டு, எல்லாம் முடிந்து நினைத்தேனையா. இனி என்ன வாழ்வு உண்டு, எல்லாம் முடிந்தது நினைத்தேனையா. அன்று தானே நீ தொடங்கி வைத்தீ, இன்று வரையில் இருக்கின்றே. அன்று தானே நீ தொடங்கி வைத்தீ, இன்று வரையில் இருக்கின்றே. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றே என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றே. அப்போ அன்னைக்கு நான் நிற்கும் போது எந்த மனுஷன் நமக்கு துணையாக வரல, யாரும் அப்படி நமக்கு பெரிய காரியம் செய்யலை. அப்போ என்னையா வாழ்றது இந்த வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. இது உடனே நம்ம வாழ போகிறதில்ல. எல்லா கோயில் 7 கோயிலெலாம் போவோம். ஒரே நாள் 7 கோயில் நடக்கிறது. இங்கேருந்து சின்னமலைக்கு காலையில் 4-5 மணிக்கு எந்திரிச்சு நடந்தோன்னா 9-10 மணிக்கு சின்னமலை சைதாப்பட்டை போய் சேர்ந்தோன்னா 10 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த படுத்துருக்கிற சிலையில் ஏறி நானும் படுத்துக்கிடுவேன். மணி 3-4 மணி வரைக்கும் அங்கே படுத்திருப்பேன். அங்கே நிறைய பைப்பில் வர தண்ணியை குடிச்சிட்டு 4-5 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனா நைட்டு 9-10 மணிக்கு வீடு வந்து சேருவேன். நடந்தே போவேன், நடந்தே வருவேன். காசு இல்லைன்னா கூட திருட்டு பஸ்ஸில் ஏற மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. அன்றைக்கும் உண்மையாக இருக்கணும். பர்மாபதியில் எப்படி உண்மையாக இருக்கணும். காசு இல்லாத போதும் எவன் காசையும் திருடணும், எந்த காசும் திருட்டுத்தனமாக போகணும். காசு இல்லை திருட்டு ட்ரெயினில் ஏறிடணும், காசு இல்லை பஸ்ஸில் ஏறி திருட்டுத்தனமாக போயிடணும். ஒரு காலம் நினச்சது இல்லை, நினைக்க மாட்டேன், நடப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. யாரும் நடக்க மாட்டுறாங்க. அன்றைக்கி நடப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை, எங்கள் அப்பாலாம் நடந்திருக்காரு. எவ்வளோ பேர் நடக்கிறது நான் பார்த்துருக்கேன். இப்போ எப்படியாவது தான் நடந்தாங்க, நிறைய பேர் நடந்திருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அப்போ நடப்போம். பெண்களே நடப்பாங்க. எங்கள் அம்மாலாம் நடையாக நடப்பாங்க. காலையில் 8 மணி 9 மணிக்கு நடந்து போனாங்கன்னா சாயங்காலம் 4 மணி 3 மணி வரைக்கும் சேலை விற்கிறதுக்கு இங்கேருந்து 10 கிலோமீட்டரு 5 கிலோமீட்டர் சுற்றி வந்து சேலையை விற்றுட்டு வந்து 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தாங்க. அந்த நாளில் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இன்னும் நிறையா அவங்க வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, ஏன்னா அதை தடைப்படுத்தியிருக்காரு ஆண்டவர். அப்போ அவங்க கஷ்டம்லாம் நம்ம தான் கஷ்டப்பட்டோமா? இல்லை, பெற்றோர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பெற்றோருங்க கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருப்பாங்க. சிலர் ஊதாரியாக, சிலர் பொறுப்பற்றவர்களாக இருந்திருப்பாங்க. பலர் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இன்றைக்கும் கஷ்டப்பட்டு வளர்க்குற சில தாய்மார் சிலர் இருக்கிறாங்க. அப்போ சில பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியணும். ஏன்னா அது உணரும் போது தான் பின்னால் நினச்சி பார்ப்பாங்க. அப்போ அந்த கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த மன அமைதியை கொடுக்க தான் ஜெபத்துக்கு அழைத்தார். அந்த ஜெபத்தில் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்துச்சு. இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டது. சில வசனங்கள் இருக்குது, அந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டது. இப்போ சோதனைக்கு என் ஜெபம் இல்லை. ஏன்னா இப்போ கேத்தலிக்கில் யார் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படி சில மாதிரி போய் சர்ச்சில் நிற்போம், சில மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம். அதானே
ஒரு நாளைக்கு 3 மாஸ் 4 மாஸ் 7 மாஸ் நானே அங்கே போடுற வேண்டிய வருமானம் போட்டிருக்கேன். இங்கேயும் வந்து அங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. ஏன் இந்த சோதனை? நம்ம இவ்வளோ கோயிலில் இருக்கோ, சாமியாட்ட பூசையில் அவ்வளோ இதாக இருக்கோ, சிலுவை பாகாது, உபவாசம் ஜெபம். ஐயோ, உபவாசம் விரதம், சாப்பிடாது பாதி, சாப்பிட்டு பாதி, விரதம் பாதி, போடாது ஒன்றும் இல்லை. எதுலேயும் விடுதலை கிடைக்கல. ஆமென். எதுலேயும் விடுதலை இல்லை. அப்போ தான் அந்த ஃபாதர் சொன்னதுலேருந்து ஜெபம் பண்ணணும். எங்கே பெண்டிகாஸ் பெண்டிகாஸ் பார்க்கக்கூடாது, கேத்தில் எங்கேயா ஜெபம் தான் போகணும். கேத்தில் எங்கேயா ஜெபம். அவர் 3 நாள் முடிச்சு போயிட்டார். அப்புறம் ஜெபத்திலே கொஞ்சம் ஈடுபடும் போது தான் இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் கொஞ்சம் அந்த சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வருவார். அவர்கிட்ட சொல்லும் போது தான் இந்த மாதிரி ஒரு பிரதர் வந்திருக்காரு, அவர் இங்கே வர்றாரு, அவர் இங்கே வந்திருக்கனால ஃபாதர் கூப்பிட்டுருக்காரு. அப்போ அவர் வந்து ஜெபம் பண்ணும்போது மணிக்காத ஜெபம் கேட்கப்படாதுங்க. இது 2 வார்த்தையும் இதை இப்போ தொட்டது. பிரைஸ் எல்லாம் இது என்னுடைய சத்தியம் இல்லை, அவங்க வழியாக வந்தது. அந்த ஃபாதர் ஜெபம் பண்ணனா, நம்ம வீட்டில் ஜெபம் இல்லைன்னா என்ன வரும்? சோதனை நிறையா வரும். அப்போ முட்டி போட்டு ஜெபிக்கணுமா ஜெபிக்கூடாதா? 1 மணி நேரம் ஜெபிக்கணும். நான் பல மணி நேரம் ஜெபிச்சிருக்கேன். அப்படின்னா மணிக்காத ஜெபம். அப்போ மணிக்கணும்னு வீட்டில் விருந்து வச்சேன். நீங்கள் எப்படி மணிக்கிறீங்களோ தெரில. நான் பேசாத அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தெருவில் ஒருத்தவர், சரி என்ன இருந்தால் மன்னிச்சிக்கங்க, உங்களே நான் மன்னிச்சிட்றேன், எதுவும் நான் நம்ம வாங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, அது வந்து ஒரு ஏப்ரல் மாதம் 95 ஏப்ரல் மாதம் நான் முடிச்சுட்டு ஜெபத்தில் இருக்கிறேன், அதிக ஜெபத்தில் இருக்கிறேன். 95 மே மாதம் ஆண்டவர் இயேசு என்னை கட்டி பிடித்தார். உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இயேசு வந்து என்னை கட்டி பிடித்தார். ஆமாம். ஒரு பெரிய ஆலயத்தை பார்த்தேன். அதில் முதல்ல சிலை இருந்துச்சு. முதல்ல பார்த்து 10 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த முதல்ல சிலை இல்லை. அது உள்ளே போகிறோம், ஒரு கூட்டம், அங்கே முட்டி போட்டு ஜெபிக்கிறோம். ஒரு வயசானவர் வந்து உள்ளே வாங்க, இயேசு இருக்கிறான்னு சொல்கிறாரு. எல்லோரும் முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நான் மட்டும் எழுந்து அந்த பின்வழியாக போகிறேன். அது பெரிய அறையில் ஒரு திண்ணை இருக்குது, அதில் ஒயிட் கலரில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. எழுந்து வந்து இயேசு என்னை கட்டி பிடிதான். அப்படியே பார்த்து அவர் அப்படியே கட்டிக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த நாள் தொடங்கினது. என்ன தொடங்கினது? ஊழியம். பிரதர் நீங்கள் ஜெபிச்சிங்களா? எனக்கு சுகமாச்சு. அதான் முதல்ல ஊழியம். பிரதர் ஜெபிச்சுட்டு போன எனக்கு சுகமாச்சு. பிரதர் சொல்கிறாரு, நீ பேய் ஓட்டிட்டு வந்துட்ட. கோயில்பட்டியில் ஒரு 50க்கு மேற்பட்ட பேயை ஓட்டிட்டு வந்துட்டேன். பிரதர் பாராட்டுற, நீ எந்த வேலைக்கும் போகாத, நான் வந்து காசு கொடுத்தா கூட எந்த வேலை உருப்படவே மாட்டேன், தொலைஞ்சு போயிடுவேன், நீ ஊழியத்துக்கு வா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். அவர் 10 பேர்கிட்ட நான் வரேன்றாங்க. யாரையும் வேணாம், பீட்டர் பால் மட்டும் வா, பீட்டர் பால். அப்போ ஏதாவது ஜனங்கள், பிரதர் போகாதீங்க, சிலர் சொல்கிறாங்க போகாதீங்க, இவரோட போயிடாதீங்க, உங்களை ஏமாற்றிடுவார். சிலர் சொல்கிறாங்க, பிரதர் ரொம்ப நல்லவர், நீங்கள் பிரதர் கூப்பிட்றாரு, இங்கே போங்க அப்படின்றாங்க. எதை சொல்கிறதுன்னு தெரியும். 5 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன். 5 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர் சொன்னார், என்ன நம்பி அவரை நம்பி இருக்காத, நான் அவனை தாயின் வீட்டை தேர்ந்து கொண்டேன். எரேமியாவுக்கு சொன்ன 1:5 என்னோட பேசினார். நீ மனிதருக்கு பயந்திருந்தால் நான் உன்னை அவமானப்படுத்துவேன், உலகத்தின் மணி அவமானமாய் தெரிவாய். நீ மனிதனுடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போய் சொன்னீன்னா உலகத்தின் நீ அவமானப்பட, அவங்க அவமானப்பட்டு தெரியுவான் அப்படின்னு என்னோட பேசினார். எல்லாம் முடிச்சுட்டு 5 நாள் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு பிரதரை பார்க்க போனேன். நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லலான்னு போகிறேன். கதவை திறந்தார். இப்படியே பார்த்தாருங்க. கதவை திறந்துட்டு, ஏய் ஊழியத்துக்கு வரியா இல்லைடா அப்படின்றாரு. எப்படி கேட்குறாரு? டேய் ஊழியத்துக்கு வரியா இல்லையான்னு கேட்குறாரு. டேன்னு தான் பேசுவார். தெரியல, அவருக்கு அவ்வளோ கோபத்தில் பேசுகிறாரு. வரமாட்டேன், வேலை இருக்குது, நான் வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, பார்த்துக்கிறணும், நான் எப்பயாவது இடையில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே செய்கிறாரு. இல்லை பிரதர், நான் ஊழியத்துக்கு வர்றேன் பிரதர். ஊழியது வரியா? ஊழியது ஆச்சரியப்படுறாரு. ஸோ உள்ளவா உட்காருனாரு. உட்காரு சொல்லு என்ன. இல்லை 5 நாள் சாப்பிடாம அப்படியே உபவாசமாக இருந்து ஜெபம் பண்ணிட்டேன்னா ஆண்டவர் சொன்னார், உணர்த்தினார். அதான் உங்கள்கிட்ட சொல்கிறது. முத எப்போ தொடங்குச்சு? நான் தொடங்கலை. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். இன்று வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றேன். எல்லாம் நீ கொடுத்ததையா, நீர் தந்த தானமையா, எல்லாம் நீ கொடுத்ததையா,
நீ தந்த தானம் ஐயா. அறிவினால் எதுவும் ஆனதில்லை, திறமையால் ஒன்றும் நடக்கவில்லை. அறிவினால் எதுவும் ஆனதில்லை, திறமையால் ஒன்றும் நடக்கவில்லை. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றே. ஆண்டவர் சம்பளம் கொடுத்து ஓட்டி கொடுக்கும் போது நான் ஓட்டி வாங்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆண்டவருடைய நாள் படித்தேன். யானும் என் பிள்ளைகளும் உயரணும்னா நான் என்ன சாபத்தில் போய் நிற்கணும்? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செஞ்சுட்டு தர்றேன். இந்த வசனம் நான் கீழ்ப்படியாதனால ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்கிறேன். இந்த மனுஷனை மன்னிக்கிறனால தான் நான் இவ்வளோ அவமானப்பட்டேன். இயேசு தவிர எனக்கு யாரும் இல்லை, அவருடைய வசனம் தவிர எனக்கு எதுவும் இல்லை. அப்படி முடிவெடுத்தேன். இது உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை, தேவனுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அன்னையிலேருந்து எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டேன், எவன் வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு எவனும் தேவையில்லை. நான் நடுத்தரில் நீ வரியா? நான் எல்லாம் இருந்தால் நீ ஓடி வருவேன். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, பாசம், மாமா, மச்சான் எல்லாம் வரும். எதுவுமே இல்லாமல் இருந்து பாருங்கள். குடிசையில் போய் இருந்து பாருங்கள், சாப்பாடுக்கு இல்லாமல் யார் வர்றதுன்னு பாருங்கள், அப்போ பாருங்கள். ஆனால் அப்போஸ்தல வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது. அது எனக்கு வருத்தம் இருக்குது. நீங்கள் ஆதி கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிங்க. இன்று சபை மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து தீர்மானிக்காதீங்க, நீங்கள் திருப்தி ஆகிடுவீங்க. ஆதி கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலருக்கும் ஆதி கிறிஸ்தவர்களும் இப்படி இருந்தாங்களே, நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்கும் போது அதில் நம்ம துக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், பாரப்படுவோம், ஆண்டுக்கு பிரியமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.